1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த அற்புதமான வசனத்தை பேதுரு நிருபத்தில் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தில் பாருங்க, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். சரி, கடவுள் உயர்த்துவதற்கு 2 காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஒன்று அந்த ஏற்ற காலம், இன்னொன்று அவருடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கி இருப்பது. இந்த 2 விட்டுட்டு ஒரு மனுஷன் உயர்வதற்காக வெளியே போகும்போது தான் மனுஷனுடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த எதிராளியாகிய பிசாசின் இடத்துல மாட்டிக்கொள்கிறார்கள். சொல்ல புரியுதா உங்களுக்கு? எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வஞ்சித்து ஏமாத்தி அவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்திக்கிட்டு இருக்கான். பேதுரு சொல்றாரு, அந்த வகை தேடி சுத்திக்கிட்டு இருக்கிற பிசாசனுடைய வாயில கையில மாட்டிக்காம இருக்கும்படிக்கு தான் நிறைய பேர் உயர்வதற்கு வெளியே போயிடுறாங்க. மாட்டிக்காம இருக்கும்படிக்கு அவர் சொல்றாரு, ஒன்று ஏற்ற காலம் வரைக்கும் காத்துருங்க. ஏற்ற காலம் சொல்லுங்க, ஏற்ற காலம். 2வது அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்க. இந்த 2 ரொம்ப அற்புதமான ஒரு என்னது பாதுகாப்பான இடம். ஏற்ற காலம் என்பது நமக்கு மேல் இருக்கிற ஒரு பாதுகாப்பான இடம். அவருடைய பலத்த கரம் என்பது மிகப்பெரிய பாதுகாப்பான இடம். சொல்லுங்க, பாதுகாப்பான இடம். இது ஏற்ற காலம். சொல்லுங்க, ஏற்ற காலம். சரி, நீங்கள் நானும் உயராமல் இருப்பது காரணம், அல்லது மக்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவர் நம்பி இருக்கிற ஜனங்கள், நான் ஒழுங்கா கோயிலுக்கு போறேன், நான் ஒழுங்கா எல்லாவற்றையும் செய்யறேன், ஆனா நான் உயரல அப்படின்றதுக்கு காரணம் நிறைய மக்கள் காலத்திற்கு முன்னே அவர்கள் உயரும்படி எதிர்பார்க்கிறாங்க. காலத்திற்கு முன்னே உயரும்படிக்கு ஆசைப்படுறாங்க. நமக்கு ஆசையா இல்லை? இன்னைக்கு ராத்திரி படுத்து காலையில் எந்திக்கும் போது கோபுரத்தில் எந்திக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இல்லையா? ஆனா பேதுரு சொல்றாரு, இல்லை, ஏற்ற காலம். சொல்லுங்க, ஏற்ற காலம். சத்தமா சொல்லுங்க, ஏற்ற காலம். தேவனுக்கு இந்த ஏற்ற என்பது ரொம்ப நேர்த்தியான ஒரு வார்த்தை. மனுஷனை படைக்கும் போதே சொன்னாரு, இவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும். சொல்லுங்க, ஏற்ற துணை. அப்ப இந்த ஏற்ற காலம், ஏற்ற துணை என்பதெல்லாம் என்னது தெரியுமா? அந்த டைம் பீரியட்ல அவன் கரெக்டா மெச்சூர் ஆகும். அந்த டைமுக்குள்ளார அவனை உருவாக்க வேண்டும். அந்த டைமுக்குள்ளார அவனுக்கு ஒரு உயர்வை கொடுத்தா அதை மேனேஜ் பண்ணக்கூடிய விதத்தில் அவனை பக்குவப்படுத்த வேண்டும், முதிர்ச்சி அடைய பண்ண வேண்டும், ஞானத்தை தர வேண்டும், அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை தர வேண்டும் சொல்லி ஏற்ற காலம்னு ஒன்றை கர்த்தர் வைக்கிறதுனுடைய நோக்கமே சகலமும் அவனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கும்படியாக அவன் மெச்சூர் ஆகணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அந்த ஏற்ற காலத்தை பிக்ஸ் பண்றாரு. எக்ஸாம்பிளுக்கு யோசேப்புலாம் எடுத்துங்க. யோசேப்புக்கு கனவு வந்த உடனே எகிப்தில் போய் அதிபதியாக மாற்றிருக்கலாம். ஆனால் கடவுள் அப்படி பண்ணலை. கனவு வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை, எத்தனையோ ஆண்டுகள் ஜெயிலில் இருக்கிறான், எத்தனையோ ஆண்டுகள் அவன் மறக்கப்பட்டு போய் கிடக்கிறான்.
எத்தனையோ இடத்துல அவன் ஏமாற்றப்படுறான், குற்றம் சாட்டப்படுறான். கனவு ஒரு பக்கம் இருக்கு, கனவு ஒரு மாதிரி இருக்கு, வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆசை ஒரு மாதிரி இருக்குது, வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்குது, அழைப்பு ஒரு மாதிரி இருக்குது, ஆனா வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் ஒரு மாதிரி இருக்குது. எதிர்பார்ப்பு, கனவுகள், ஆசைகள், திட்டங்கள், தரிசனங்கள்லாம் உலகமாக தரிசனமா இருக்குது. ஆனா போற ரூட்டை பார்த்தா குழியும் பள்ளமும் குற்றச்சாட்டும், நிராகரிக்கப்படுதலும் புறக்கணிக்கப்படுதலும், மக்கள் விட்டு ஓடி போறதும் இல்ல. நான் யோசிப்படைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. அண்ணமார்களே ஓடி போயிட்டாங்க, அண்ணமார்களே கொலை பண்ண பாக்குறாங்க, அண்ணமார்களே வித்து போடுறாங்க இன்னொருத்தருடைய கையில. அப்பா கிட்ட போய் சொல்றாங்க செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. மிருகம் அடிச்சு போட்டுச்சுன்னு சொல்லி அந்த அங்கேயே கொண்டு காமிச்சு செத்து போனான்னு போய் சொல்லிட்டாங்க, வித்து போடுறாங்க. அங்க போய் நல்லது செய்யலான்னு போனா அந்த ஒரு லேடி ஏமாத்துறா, ஜெயில போய் இருக்கிறான். அங்க போய் அவனுக்கு அங்க இருக்க 2 பேருக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னா அவங்க மறந்தே போயிடுறாங்க. நன்மை வாங்கினவர்கள் மறந்து போகிறார்கள். இதெல்லாம் பாருங்க, கனவு பெருசா இருக்கு. சொல்லுங்க, கனவு பெருசா இருக்கு, ஆசை பெருசா இருக்கு, எதிர்பார்ப்பு பெருசா இருக்கு, தரிசனம் பெருசா இருக்குது. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா எப்படா போய் சேர்வேன் இருக்குது, இதெல்லாம் நடக்குமான்னு இருக்குது. யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க, நான் ஊழியத்தை யோசித்து பார்க்குறேன். கனவு, தரிசனம், ஆசை எல்லாம் பெருசா இருக்குது. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா பெரிய கனவு நிறைவேறதுக்கு முயற்சி எடுக்கும் போதும் எல்லாம் விட்டு போகுது, ஒரு நன்மை வரமாட்டேன்து, கூட இருக்கிறவங்களாம் ஓடி போறாங்க. யோசிப்புடைய வாழ்க்கை அப்படியே எல்லாம் மறந்து போறாங்க. நன்மையை வாங்கினவங்க மறந்து போறாங்க, உதவி வாங்கினவங்க மறந்து போறாங்க. எவ்வளவு காலம் பிடிக்குது சொல்லுங்க, காலம் பிடிக்கிறது சொல்லுங்க, காலம் சட்டமன்ற காலம் பிடிக்குதா இல்லையா? இதெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு ஒரு பக்கம் பலன் இருந்தா கூட காலம் வீணாகுதே. எனக்கெல்லாம் ரொம்ப இந்த காலத்தின் மேல ரொம்ப பயமா இருக்குது. பயம் மீன்ஸ் காலத்தின் மேல ரொம்ப கன்சர்னா இருக்க வேண்டியதா இருக்குது. காலம் போகுது, இத்தனை காலம் போயிடுச்சு, இவ்வளவு வருஷங்கள் போயிடுச்சு. காலம் போகுதா இல்லையா? காலத்தை பார்த்தால் எவ்வளவு உயர்ந்திருக்கணும், எவ்வளவு மேல வந்திருக்கணும், எவ்வளவு சிறப்பா இருந்திருக்கணும். அப்போ பவுல் சொல்ற, காலத்தை பார்த்தால் நீங்க போதவராய் இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்கிறீங்களே, குழந்தைய போல இருக்கிறீங்களே என்ற. அப்ப காலம் மெஷர் பண்ணப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று. காலத்தை யோசித்து பார்க்கணும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பலவங்க எப்படி சொன்னாங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் ரொம்ப முக்கியம். ஒரு காலத்திற்குள்ள எல்லாம் நடக்கணும். கர்த்தர் டிமாண்ட் பண்றார், எதிர்பார்க்கிறார். ஒரு காலத்துக்குள்ள எல்லாம் நடக்கணுமா இல்லையா? +2 ஒரு காலத்துக்குள்ள படிக்கணும். ஆமாம் பிரதர், 50 வயசு ஆகும்போது அடியன் +2 படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப தப்பு அது இல்லை. காலத்துக்குள்ள திருமணம் நடக்க வேண்டும். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், என் சகோதரனுக்கு கல்யாணம் பண்ணணும், என் சகோதரன் பிரதருக்கு கல்யாணம் பண்ணணும், அவருக்கு பொண்ணு பாருங்க. சரி பிரதர், நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் பிரதர் நான் சொல்ல மறந்துட்டேன், அவருக்கு 47 ஏஜ் ஆகுது. ஏஜோட 47 ஆகுது. 47 சொல்லுங்கள், 47 ஆகுதுன்னொடனே எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. அப்போ ஒரு 45 40 பொண்ணு பார்க்கணும். காலத்திற்குள்ளே சொல்லுங்க, காலத்திற்குள்ளே. சில சமயங்கள் காலத்திற்குள்ளே எந்த ஒன்றும் நடப்பதற்கு அவங்களுக்கு கூட சொல்ல முடியாது. ஒரு நல்ல பெற்றோர் அமையணும் பிரதர், நல்ல பெற்றோர் அமையணும், நல்ல குடும்பம் அமையணும். இவர் பிரதருக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றவரு சார் நல்லா இருக்காரு, கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளோடு இருக்காரு. அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டாலே நல்ல பெற்றோர் அமையணும், நல்ல சகோதரர்கள் அமையணும். யோசேப்புக்கு நல்ல சகோதரர்கள் அமையலை. நான் சொல்லுகிறேன், நல்ல குடும்பம் அமையலைனாலும், நல்ல பெற்றோர்கள் அமையலைனாலும், நல்ல சகோதரர்கள் அமையலைனாலும், நல்ல கனவு அமைந்திருந்தால் போதும், கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக. கையை தட்டி ஆமென் சொல்றீங்களா? ஆமென். நல்ல கனவு இருந்தா போதும், நல்ல தரிசனம் இருந்தா போதும், நல்ல அழைப்பும் அபிஷேகம் இருந்தா போதும், நல்ல தேவன்
ஒரு மனிதனுக்கு இருந்தா போதும். அதனாலதான் நம்பிக்கை காரியங்கள்ல இறங்குறோம். ஆமென். ஏன்னா எது அகெயின்ஸ்டா இருந்தாலும் சரி, தானத்துக்கு சகோதரன் சரி கிடையாது, அந்த மாதிரிலாம் மோசமா இருக்கிறாங்க. கூட யோசேப்பு வாழ்க்கையில சந்தித்த எல்லாரும் கெட்டவங்க. யோசித்து பாருங்க, கனவு நல்ல கனவு, நல்ல தேவன் பாருங்க, நல்ல தேவன், நல்ல கனவு, ஆளும் கொஞ்சம் நல்ல ஆளு தான். ஆனா கூட சேர்ந்த ஆளுலாம் மோசமான ஆளு. அண்ணமார்கள் இருந்து ஆரம்பிக்குது. அண்ணமார்கள் ஒருத்தம் கூட சரி கிடையாது. உடனே யோசித்து பார்க்கணும், நமக்கும் சில அண்ணன் ஆமா என்ன பண்றது இயேசுவே இல்லை, அதுக்காக எல்லாரும் சொல்லல. யோசிப்பாங்க, அண்ணமார்கள் உருப்படி கிடையாது. உயர்த்த வேண்டிய ஆட்கள் மிதிச்சு கீழே குழியில போடுறாங்க. ஆமென். சரி, தப்பிச்சு அடிமையா கொண்டு போக போடுறானே, அவங்கள ரொம்ப நல்லவங்களா? இல்ல இல்ல, இவனை வேலை வாங்கி இவன் உயிரை வாங்குறதுக்கு தான் கூப்பிட்டு போறாங்க. அங்க போனாங்க அந்த அம்மா, எல்லாம் கெட்டவர்கள். சொல்லுங்க கெட்டவர்கள், சொல்லுங்க என்னை சுற்றி கெட்டவர்கள். நல்லா சொல்லுங்க, என்னை சுற்றி கெட்டவர்கள், ஆனா நல்ல கனவு. ஆமென். யாருக்கு? யோசேப்புக்கு. ஆமாவா இல்லையா? நீங்க போய் ஸ்கூல்ல போய் என்னை சுற்றி கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் மோசமா இருந்தாங்க, இவங்க கொஞ்சம் நல்லவங்களா தான் இருப்பாங்க சில சமயங்கள்ல. ஆமென். அதுக்காக எல்லாரையும் எல்லாமே சொல்லிட முடியாது. போய் டீச்சர்கிட்ட போய், டீச்சர் போன வாரம் எங்க பாஸ்டர் சொன்னாரு என்னை சுற்றி கெட்டவன், அவங்கள பார்த்தா கெட்டவங்க மாதிரி தான் தெரியுதுன்னு அவங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யோசிப்புடைய வாழ்க்கையில் எல்லாரும் சுற்றி கெட்டவன். அவனை உயர்த்த விடவே இல்லையே, உயர விடவே இல்லையே. பிரதர், தீர்க்க தரிசனமா சொல்றேன், உயர விடாம கீழே இழுக்கிறதுக்கு 1000 பேர் இருந்தாலும் நல்ல கனவு, நல்ல தேவன் இருக்கிறார். அவங்க இழுக்க 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 தான் கர்த்தர் வந்து ரொம்ப வேகமா அடிச்சு தூக்கிடலான்னு பாக்குறாரு. ஆமென். சொல்ல போனா அந்த கெட்டவர்கள், சொல்லுங்க கெட்டவர்கள், சொல்லுங்க கெட்டவர்கள், இந்த கெட்டவர்கள் தான் தேவனுடைய அந்த நோக்கத்தை, கனவை நிறைவேற்றுவதற்கே கொண்டு போறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கெட்ட அண்ணமார்கள் இருக்கிறது நல்லது. ஆமென். ஆமா இல்லையா? கெட்டவர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்கள வச்சுதான் கர்த்தர் எகிப்துக்கே கொண்டு போக போறாரு, அங்கதான் ராஜாவாக்க போறாரு, அங்கதான் எல்லாம் நடக்க போகுது. சரி, ஏற்ற காலம் என்பது தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட காலம், தேவனால் முன்குறிக்கப்பட்ட காலம். எனக்கு என்ன, நமக்கு என்னன்னா காலம் போகுது அப்படின்னு பார்க்கிறோம். உண்மைதான், காலம் போகுது. ஆனா அந்த காலத்துல தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்மை அதிபதி என்கிற இடத்துல சரியாய் ஆளுகை செய்யக்கூடிய பக்குவத்திற்கு நம்மை கொண்டு வருகிறார், நம்மை முதிர்ச்சியாக்குகிறார். ஏற்ற காலம், ஏற்ற காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதுகாப்பான ஒரு அறை. ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுவோம். சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுவோம். அதனாலதான் அந்த காலத்தை, இந்த காலத்தை, இந்த மாதிரியான நஷ்டத்தின் காலத்தை, இந்த மாதிரியான இழப்பின் காலத்தை, இந்த மாதிரியான கைவிடப்பட்ட காலத்தை, இந்த மாதிரியான நமக்கு துரோகங்கள் நடக்கிற காலத்தை நாம் இதுதான் முடிவு நம்ப கூடாது. இதுதான் கனவினுடைய முடிவு நிறைவு அப்படின்னு நம்ப கூடாது. எப்படி கனவு நிறைவேறும்? இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி கனவு நிறைவேறும்னு சந்தேகப்படக்கூடாது. நான் ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும்படியாக இந்த காலத்திலும் தேவன் கரெக்டா வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். ஏற்ற காலத்தில் உயர்த்துவார்னா அப்படியே ராத்திரியில காலையில எந்திரிக்கும் உயர்த்துறது இல்லை. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு என்னுடைய வாழ்க்கையின் காலத்தை அவர் கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்கிறார்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தான் 2வது பேதுரு சொல்றாரு, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள்ள இருங்க, பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். சொல்லுங்க, அடங்கி இருங்கள். பாருங்க, கனவு கொடுத்தவர் கர்த்தர், தரிசனத்தை கொடுத்தவர் கர்த்தர், ஆசைகளை கொடுக்கிறவர் கர்த்தர், அழைப்பு கர்த்தருடையது, அபிஷேகம் கர்த்தருடையது, பெரிய பெரிய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக அந்த தூண்டுதல் எல்லாம் கர்த்தருடையது. கர்த்தர் சொல்றாரு, உன்னை உயர்த்துறதுக்கு என்னால மட்டும்தான் முடியும், என் பலத்த கரத்தால மட்டும்தான் முடியும். என் பலத்த கரத்திற்குள் அடங்கி இருப்பது தான், அந்த கீழ்ப்பிடிதல் தான் இப்போ உங்களுக்கு எனக்கு தேவை. அவருடைய கரத்திற்குள் அடங்கி இருப்பது, அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருப்பதுன்னு என்ன? நிறைய பேர் அதை ப்ளஸ் பாயிண்டா வச்சுக்கிட்டு நான் சொல்றதுக்கு கேள், நான் சொல்றது கேள், நான் சொல்றது கேள்னா அடக்கப்பாங்க இல்லை. அவர் கரத்திற்குள் அடங்கி இருப்பதுன்னா என்ன? ஏற்ற காலத்தில் அவர் என்ன உயர்த்துவார்னு அவர் மேல நம்பிக்கை வைத்திருப்பது.
அவர் மேல விசுவாசம் வைத்திருப்பது. இந்த ரெண்டையும் விட்டு வழி விலகி போகக்கூடாது. இந்த ரெண்டையும் விட்டு திசை மாறி போகக்கூடாது. இந்த ரெண்டையும் விட்டு ஏற்ற காலத்தை விட்டு அவருடைய பலத்த கரத்தை விட்டு வேற ஒரு புதிய வழியை தேடக்கூடாது உயர்வதற்கு. ராமன் சொல்றீங்க, உயர்வதற்கு ஒன்று ஏற்ற காலத்திற்காக காத்திருக்கணும். இரண்டாவது, அந்த காத்திருப்பதும் எங்க காத்திருக்கணும்? அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி காத்திருக்க வேண்டும். ஆமென். நீங்க கேட்கலாம், அப்படின்னா எத்தனை வருஷம் சார் காத்திருக்குது? அவருடைய பலத்திற்குள்ளே பலத்த கரத்திற்குள்ளே எத்தனை வருஷம் அடங்கி இருக்கிறது? ஆபிரகாம் 25 வருஷம் அடங்கியிருந்தான். எத்தனை வருஷம்? ஒரு குழந்தைய பெறதுக்கு 25 வருஷம் அடங்கியிருந்தான். இப்படி அடங்கியிருக்கலாமா? ஆமாம், அடங்கியிருக்கலாம். அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. நிறைய பேர் நமக்கு அதாவது ஓடி ஆடி வேலை செய்ய ரெடி, நம்ம ஒரு இடத்துல பொறுமையாக உட்கார்றதுக்கு தான் ரெடி கிடையாது. கரெக்டாக சொல்கிறாரு, அடங்கி ஏற்ற காலம் நான் ஒன்று வச்சுருக்கிறேன், நான் உயர்த்துறேன், செய்கிறது செஞ்சுக்கிட்டே இரு, சொல்கிறபடி நடந்துக்கிட்டே இரு. அதுக்காக யோசிப்பு ஒன்றுமே செய்யாமல் போயிட்டானா? இல்லை, எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான். சிறைச்சாலையில் நான் அடங்கி இருக்கிறேன் அப்படின்னு வாய முடிக்கலாம் இல்லை, கனவுகளுக்கு சொப்பனங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டிய செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் எகிப்தில் தூக்கி உட்கார வைப்பார். யார் யாரெல்லாம் அகெயின்ஸ்ட் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் புறக்கணிச்சாங்களோ, நிந்திச்சாங்களோ, யார் யாரெல்லாம் ஓடி போனாங்களோ, எல்லாரையும் கூட்டு சேர்க்கிறக்காக கர்த்தர் உயர்த்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? ஆமேன். அன்னைக்கு எல்லாரும் பாதத்தில் பணிவார்கள். அன்னைக்கு எல்லாரும் யோசேப்புக்கு முன்பாக தாழ்த்தி நிற்பார்கள். அன்னைக்கு எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். நாம குழியில தூக்கி போட்ட யோசேப்பா இது, நாம புறக்கணிச்ச யோசேப்பா இது, நாம பலி சுமத்தின யோசேப்பா இது, நாம மறந்து போன யோசேப்பா இது. ஆமா சார், நான் தான் அப்படின்னு யோசேப்பு அதிபதியாய் நிற்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கை வச்சு சொல்லுங்க, நான் தான் அந்த யோசேப்பு. என்ன உயர்த்துவார் கர்த்தர். ஏற்ற காலம், எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன், எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்றேன், எல்லாத்தையும் நான் அதை என்ன செய்யலை, நான் அதை விட்டு ஓடி போக பார்க்கல. எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்றேன், எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படுகிறேன், எல்லாத்துக்கும் நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். ஒரு ஏற்ற காலம் இருக்குது. அவருடைய பலத்த கரம், சொல்லுங்க பலத்த கரம், சொல்லுங்க அவருடைய பலத்த கரம். இந்த கரம் சாதாரண கரம் இல்லை. ஏசாயா சொல்றாரு, அது ஓங்கிய புயமும் பலத்த கரம். இந்த பலத்த கரம்ன்ற வார்த்தையை மோசே யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்றாரு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருடம் அடிமைப்படுத்தி இருந்த பார்வோனின் கரத்திலிருந்து விடுவித்த பலத்த கரம். அங்க ஒரு கரம் இருந்துச்சு, அந்த கரம் மோசமான கரம். அந்த கரத்தை மீறி எந்த மனுஷனும் இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கவே முடியாது. ஆனா மோசே அந்த பலத்த கரத்தினால் தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார்னு வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஓங்கிய புயம், தேவனுடைய பலத்த கரம். நான் சொல்றேன், எவ்வளவு கீழ்மட்டத்தில், எவ்வளவு அடிமைத்தனத்தில், எவ்வளவு மோசமான சூழ்நிலையில், எவ்வளவு ஆக்கிரமிப்பில், எவ்வளவு அழுத்தத்தில் நாம் அடக்கப்பட்டு கீழே மிதிக்கப்பட்டு கிடந்தாலும் தேவனுடைய ஒரு பலத்த கரம் இருக்கிறது நம்ம மேலே உயர்த்துவதற்கு. இருக்கிறீங்களா? மேலே உயர்த்துறதுக்கு ஒரு பலத்த கரம் இருக்கிறது. அதில் அடங்கி இருப்பது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற வாக்கியம். அதற்கு கீழே அடங்கியிருப்பது என்பது நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற ஒரு பாதுகாப்பான இடம். சொல்லுங்க பாதுகாப்பான இடம். சொல்லுங்க ஏற்ற காலம் எனக்கு ஒரு பாதுகாப்பான இடம். அவருடைய பலத்த கரம் எனக்கு பாதுகாப்பான இடம். அடுத்த வசனம் பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறவர், விசாரிக்கிறவர். சொல்லுங்க விசாரிக்கிறவர், சத்தமா சொல்லுங்க விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல். அப்படின்னு என்ன அர்த்தம்? யோசேப்புக்கு ஏகப்பட்ட கவலை. கனவு ஒரு மாதிரி இருக்குது, நடக்கிறது ஒரு மாதிரி இருக்குது. கவலை மனுஷனை அழுத்தது. என்ன ஆண்டவரே, எதுக்காக அழைச்சீர்? எவ்வளவு பெரிய நோக்கத்திற்காக அழைச்சீர்? எவ்வளவு பெரிய ஆசை, எவ்வளவு பெரிய விருப்பத்தை தந்தீர், எவ்வளவு பெரிய கனவை தந்தீர், எவ்வளவு பெரிய யோசனையை கருத்தர் வச்சிருக்கிறீங்களா நான் பார்க்கிறேன். ஆனா நடக்கிறத பார்த்தா இவ்வளவு மோசமா நடக்குதுன்னு சொல்லி கவலை. உங்க வாழ்க்கையில கவலை இருக்குதா? ஆசை அவ்வளவு இருக்குது, விருப்பம் அவ்வளவு இருக்குது, ஆனா இவ்வளவு மோசமா நடக்குது.
போதுமான வருமானம் இல்லையே, போதுமான பலன் இல்லையே, போதுமான நம்பிக்கைக்குரிய காரியங்கள் ஒன்றும் நம்மளை சுற்றி இல்லையான்னு கவலைப்படுறீங்களா? சொல்றாரு பேதுரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா. எது வரைக்கும் விசாரிப்பாரு? மேல உள்ள வசனத்தோட கனெக்ட் பண்ணி பாருங்க. அந்த ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துகிற வரையிலும் அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அந்த ஏற்ற காலத்துல அவருடைய பலத்த கருத்திற்குள்ள அடங்கி இருக்கிற ஆள்களை அவர் விசாரிக்கிறவரானபடியால், ஏற்ற காலம் வரை காத்திருக்கிற ஆளு, அவருடைய பலத்த கருத்திற்குள்ள அடங்கி இருக்கிற ஆளு, இவங்களுக்கு கவலை வராதுன்னு சொல்லல, கவலை வரும். ஆனா கர்த்தர் சொல்றாரு விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால். சொல்லுங்க, அவர் விசாரிக்கிறவர். சொல்லுங்க, ஏற்ற காலம் வரைக்கும் என்ன விசாரிக்கிறவர், உயர்வு வர வரைக்கும் விசாரிக்கிறவர், அவர் நினைச்சது நடக்கிற வரைக்கும் என்னை விசாரிக்கிறவர், அவர் உயர்த்த திட்டமிட்ட அந்த நாளில் அவர் மகிழ போகிறார், அந்த நாள் வரைக்கும் என்னை விசாரிக்கிறவர். அவர் விசாரிக்கிறவர் உங்களுக்கு தெரியணும், அதை நீங்க விசுவாசிக்கணும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார்ன்றதை நம்புறாங்க. ஆனா அந்த ஏற்ற காலம் வரையிலும் தங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை, தங்களுக்கு நடக்கிற அந்த அந்த நிராகரிப்பு, நிந்தை, அவமானங்களிலே கர்த்தர் விசாரிக்க மாட்டார், அப்படி விட்டுருவார் நினைக்கிறாங்க. இல்ல, கர்த்தர் அப்படி விட மாட்டார். ஏற்ற காலத்துல உயர்த்துகிற வரைக்கும் அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, என்னை விசாரிக்கிறவர். சொல்லுங்க, விசாரிக்கிறவர். விசாரிக்கிறவன் என்ன அர்த்தம்? விசாரிக்கிறவன் என்ன அர்த்தம்? அவர் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கேட்டு அறிந்து அதிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர், தப்புவிக்கிறவர், உங்களை காப்பாற்றுகிறவர், உங்களை பராமரிக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை கைவிடாதவர். அல்லேலூயா. சாகடிச்சிடலாம் நினைச்சா கர்த்தர் அங்க விசாரிக்கிறவராய் இருப்பார். வாழ்க்கையை மூடி போட்டலாம் நினைச்சா கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் இருப்பார். எங்க கைவிடப்பட்டீங்களோ அங்க விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அதனால அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏற்ற காலத்துல டக்குன்னு உயர்த்திடுவார் நினைக்கிறாங்க. இல்ல, கர்த்தர் உங்களை உயர்த்துவார்ன்ற ஹோப் உங்களுக்கு தருவார். எப்படி தெரியுமா? அவர் விசாரித்து 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 உங்களை நடத்துவார். விசாரித்து விசாரித்து நடத்துவார். ஒரு இடத்துல நீங்க தோல்வி மனப்பான்மையா அல்லது தோல்வி அடைந்தது போல ஃபீல் பண்ணும்போது கர்த்தர் உங்களை விசாரிப்பார். அப்பவே தெரிஞ்சுக்கலாம் கர்த்தர் என் கூட இருக்கிறார். நீங்க அழுது புலம்பும் போது கர்த்தர் உங்களை விசாரிப்பார். நீங்கள் கைவிடப்பட்டு நிற்கும் போது கர்த்தர் சொல்வார், நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். நான் பாடுறோம்ல, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. இல்ல, அவர் நம்மோடு கூட இருக்கிறேன்றதை காண்பிப்பார். அதனால பேதுரு சொல்றாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். இது உங்களுக்கு தெரியுமா? விசாரிக்கிறவர். சொல்லுங்க, கையவரி சொல்லுங்க, அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சொல்லுங்க, கவலைகள் அவர் மேல வைத்து விடுங்கள். எப்படி கவலையெல்லாம் அவர் மேல வைக்கிறது? கவலையெல்லாம் எப்படி அவர் மேல வைக்கிறது? விசாரிக்கிறவரானபடியால் கவலையெல்லாம் எப்படி அவர் மேல வைக்கிறது? கவலை ஏங்கிட்டு இருக்குது, எப்படி அவர் மேல வைக்கிறது? நிறைய பேர் நினைக்கிறாங்க சொல்லி சொல்லி அவர் மேல வச்சிடணும், சொல்லிடணும். இல்லை, சொல்லி கவலையை வைக்க முடியாது. சொல்ல சொல்ல உங்களுக்கு பாரம் அதிகமாயிடும். ஆமா இல்லையா? சொல்ல பாரம் அதிகமாயிடும். பிராங்க்லின் இருக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு, ரொம்ப பாரம் கவலைன்னு வைங்களேன். பார்த்தாலே தெரியுது, தூரமாக பார்த்தாலே தெரியுது ஏகப்பட்ட கவலைகள் இருக்கிறேன். நான் சும்மா இருந்திருக்கலாம், போய் என்னப்பா ஆள் ஒரு மாதிரி இருந்தேன்னா போதும், போல அழுதுறோம். ஆமாவா இல்லையா? அழுது எல்லாத்தையும் சொல்லி 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 ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் கடைசியில். ஐயோ, நல்ல நான் வாட்டுக்கு அடங்கி அமைதியாக இருந்தேன், இந்த ஆள் கேட்டே உயிரை வாங்கிட்டாருன்னு ஆயிடும். நிறைய பேர் இந்த கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருங்கன்னா சொல்லி வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, கவலையெல்லாம் எப்படி அவர் மேலே வைக்கிறது? நல்லா கவனிங்க. இயேசு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி கவலைப்படாதீர்கள். கவலை அவர் மேலே வைக்கிறதுனா அங்கே போனீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு,
சொல்லி சொல்லி கவலைப்படாதீங்க. அப்ப சொல்லி சொல்லி வைக்க முடியாது. சொல்லி சொல்லி கவலை தான் பட முடியும். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், எப்படி நடக்கும், எப்படி உயர்வோம், எப்படி படிப்போம், எப்படி ஃபீஸ் கட்டுவோம், எப்படி 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 எப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. கவலையை இன்னும் பாரத்தை அதிகமாக்குறீங்கன்னு அர்த்தம். ஆமென் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள். அப்ப கவலை அவர் மேல வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்னன்னா, அவரை பற்றிய அறிவில் நாம் வைக்கிற விசுவாசத்துல தான் கவலை அவர் மேல வைக்கிறது அடங்கிருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் இதை அறிஞ்சுக்கிட்டாலே போதும். யார் கவலைப்பட முடியாது தெரியுமா? யார் கவலைப்படுவாங்க தெரியுமா? யார் கவலைப்பட மாட்டாங்க தெரியுமா? இது மூணுல தான் அடங்கிருக்குது. எனக்கென்று உயர்வுக்காக ஏற்ற காலம் ஒன்று இருக்கிறது என்கிறவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நான் என்னை உயர்த்துகிறவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. மூணாவது, என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கவலைப்பட மாட்டாங்க. அவன் மேல கவலையை வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஆமென். அவன் மேல கவலையை வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், கவலையை வைக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? கவலையை வச்சுட்டதுனால வந்திருக்கிறீங்களா? கோயிலுக்கு எதுக்கு வரோம்? ஆராதனை என்பது கவலையை வைப்பதா இல்லை கவலையை வைக்கிற நேரமா அல்லது கவலையை வைத்து விட்டதினால் ஆராதிக்கிற நேரமா? ஹலோ, நான் கேட்குறது புரியுதா? நல்லா பாட்டு பாடுறீங்கன்னு வைங்க, கைதட்டி நல்லா பாட்டு பாடுறீங்க. அந்த பாட்டு பாடுறதுல எது வெளிப்படுது? பாட்டு பாடுகிறதின் மூலமா நீங்க கவலையை வைக்கிறீங்களா, இல்ல கவலையை நான் ஆல்ரெடி வச்சுட்டேன்றதுனால பாட்டு பாடுறீங்களா? கவலையை நான் வச்சுட்டேன்றதுனாலதான் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து நான் பாட்டே பாடுறேன் நிம்மதியா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் வர்றேன், சபைக்கு வர்றேன், தேவனை தேடுறேன்னால என்னத்தை நான் காண்பிக்கிறேன்? நான் ஏற்கனவே தேவன் மேல் என் கவலை வைத்து விட்டேன். நான் அவரை விசுவாசித்து இப்பொழுது வருகிறேன். என் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்கிறது. கர்த்தர் உயர்த்துகிறார். அந்த ஏற்ற காலத்திற்குள் என்னை பக்குவப்படுத்துகிறார், ஞானம் தருகிறார், என்னை முதிர்ச்சியாக்குகிறார், என்னை வளர பண்ணுகிறார், எனக்கு போதுமான அறிவை தருகிறார், புரிந்து கொள்வதை தருகிறார், என் வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியாத சகல ஒழுங்குமுறைகளையும் ஏற்படுத்துகிறார் என்று நான் விசுவாசிக்கிறபடியினால், அவருடைய பலத்த கரத்திற்குள் நான் அடங்கி இருக்கிறபடியினால், அவர் என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் என் கவலைகளை அவர் மேல வைத்து விட்டேன். அதற்கு அடையாளமாக அவர் மேல் நான் வைத்திருக்கிற விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். அவர் மேல் நான் வைத்திருக்கிற விசுவாசத்தில் பாட்டு பாடுகிறேன், ஆராதிக்கிறேன், கடவுளுடைய வார்த்தை கேட்கிறேன். அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலே நான் ஒன்றை செய்ய இறங்குகிறேன். நான் எதை செய்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார், என் காரியத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்ல, கவலையை வைத்து விட்டேன். சொல்லி சொல்லி வைக்கல, விசுவாசிச்சு வச்சுட்டேன். அதான் சொல்றாரு, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை கொடுப்போம்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இவைகள்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதாவது நீங்க கவலையை சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு தெரியும் இல்ல, நீங்க சொல்றதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் விசாரிக்கிறவர். சொல்றதுக்கு முன்னாலே தெரியும். சொல்றதுக்கு முன்னாலே தெரியும். அஞ்ஞானிகள் தான் இதெல்லாம் நாடி தேடுகிறார்கள், அவிசுவாசிகள் தான் நாடி தேடுகிறார்கள், கவலைப்பட்டு இருக்கிறாங்க. அதனால நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேதுரு சொல்றாரு, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல வைத்து விடுங்கள். 8ஆம் வசனத்திலிருந்து சொல்றாரு, ரொம்ப முக்கியமான சில காரியங்களை சொல்றாரு. எப்படி ஏற்ற காலம் ஒன்று இருக்குன்னு யார் நம்ப முடியும்? யார் பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க முடியும்? அவர் நம்ம விசாரிக்கிறவன் யாருக்கு தெரியும்? அவர் மேல யார் தங்களுடைய கவலைகளெல்லாம் வைத்து விட்டவர்களா இருக்க முடியும்னா 8ஆம் வசனம் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. ஃபர்ஸ்ட், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். சொல்லுங்க, தெளிந்த புத்தி, சவுண்ட் நாலேஜ், சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்தி, கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். தெளிந்த புத்தி. புத்தி இருக்கு, நிறைய பேருக்கு தெளிவு இல்லை.
வசனம் சொல்லுது, இந்த இவன் இருக்கான்ல இளையகுமார், பன்னி தவிட்டுக்கிட்ட போய் பன்னி தவிட சாப்பிட்றதுக்கு கையில் எடுக்கும் போது தான் அவன் புத்தி தெளிந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. புத்தி இருக்கு, என்ன இல்லை, தெளிவில்லை. கவனிங்க, புத்தி இருக்கு, என்ன இல்லை, சத்தமாக சொல்லுங்க, என்ன வேணும், தெளிவு வேணும். தண்ணி இருக்கு ஆனால் கலங்கி போயிருக்கு, குடிக்க முடியுமா? அது இல்லை, மண் குப்பை தூசி எல்லாம் கிடக்குது. ஏதோ சார் தண்ணி இருக்குது குடிப்போம், குடிக்கிறோம். ஆடு மாடு தான் குடிக்கும், அதுக்கு தண்ணியை பார்த்தா போதும், எதை வேணாலும் குடிக்கும். ஆனால் மனுஷன் நீங்கள் நானும் அப்படி கிடையாது. நமக்கு நல்ல கண்ணாடி டம்ளரில் தண்ணி கொடுத்தா கூட உள்ளே எட்டி பார்க்குறது, குப்பை உப்பை கிடக்குதான்னு. ஆமாம் இல்லையா? உடனே தூக்கி ஓரத்தில் இன்னும் தெளிவான தண்ணி சொல்லுங்கள், தெளிவான தண்ணி வேணும். ஆமாம், நமக்கு தெளிவான தண்ணி வேணும், ஆனால் தெளிவான புத்தி மட்டும் வேணாம் சார். புத்தி இருக்குது சார், ஆனால் என்ன புத்தி வேணும் சொல்லுங்கள், தெளிந்த புத்தி. சொல்லுங்கள், தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தினா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. தெளிந்த புத்தினா என்ன அர்த்தம்? உங்கள் புத்திக்குள்ளே என்ன இருக்குன்றத ஈஸியாக பார்க்கக்கூடியது தான் தெளிந்த புத்தி. புத்தியில் என்ன இருக்குது? ஒயிட் பேப்பர் இருக்குது, அது நல்லா எழுதி இருக்குதுன்னா அந்த ஒயிட் பேப்பரில் எழுதப்பட்டது என்னன்னு உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு அழகாக இருக்குது, எழுதப்பட்டிருக்குது. அப்போ புத்தி தெளிவு உள்ளதுன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நாலேஜ் தெளிவாக இருக்குது, தெளிந்த புத்தி உள்ளதாக இருக்குது. அது குழப்பமே இல்லை. யார் அவிசுவாசப்படுறாங்க, யார் கவலைப்படுறாங்க, யாருக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுது? தெளிந்த புத்தி இல்லாதவர்களுக்கு தான் நம்பிக்கை இல்லாமல் போகுது. எனக்கு இது நடக்குமா, கிடைக்குமா, இது வருமா வராதா அப்படின்னு அவர்களுக்கு தான் நம்பிக்கை இழந்து போகிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்கள் நம்பிக்கையா இருக்கிறார்கள், ஏற்ற காலத்துக்காக காத்திருக்கிறார்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்கள் கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறார்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்கள் அவர் என்ன விசாரிக்கிறவரா இருக்கிறார்னு சொல்றாங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்கள் தங்களுடைய பாரங்களை எல்லாம் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட்டதற்கு அடையாளமாக விசுவாசத்தை பேசுகிறார்கள். தெளிந்த புத்தி சொல்லுங்க, தெளிந்த புத்தி. சில சமயங்களில் மக்களுக்கு தெளிந்த புத்தியை தர்றதுக்குன்னு சில காரியங்களுக்குள்ள மக்களை கடவுளை அனுமதிக்கிறார். லேக்குமாரன் போகிறான் பாருங்க, அப்பா கிட்ட இருக்கிறது தான் தெளிந்த புத்தி. அவன் நண்பர்களை நம்பி போய் எல்லாத்தையும் இழந்துட்டான். மோதிரத்தை இழந்துட்டான், செருப்பு இழந்துட்டான், நல்ல வஸ்திரத்தை இழந்துட்டான், சமாதானத்தை இழந்துட்டான், பணத்தை இழந்துட்டான். லேண்ட் லார்ட் அவன், எல்லா சொத்துக்களையும் இழந்துட்டான். எல்லாம் இருக்கும்போது கூட இருந்தாங்க, எல்லாவற்றையும் இழந்ததுக்கப்புறம் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. கடைசியில் வயிற்று குழப்புக்காக பன்னி மேய்க்கிற தொழிலுக்கு இறங்குற அளவுக்கு ஆகிட்டான். பன்னி மேய்ச்சாவது மாத சம்பளம் ஏதாவது சாப்பிட்டு வயிற்றை நிரப்பலான்னு பார்த்தான். அதுக்கு தான் வேலைக்கே போனான். ஆனால் இவர் யார்? இவங்க வீட்டில் அப்பா என்னவா இருக்காரு? பெரிய ஜமான். அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவங்களுக்கு வயல் இருக்குது, தோட்டம் இருக்குது, அவங்களுக்கு ஏராளமான வேலைக்காரர்கள் அவங்க வீட்டில் போய் திருப்தியாக சாப்பிட்டு நல்லா இருக்கிறாங்க. ஆனால் பெத்த பிள்ளை இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? புத்தி தெளிவில்லாத இருக்கிறபடியா. தெளிந்த புத்தி இல்லை. சொல்லுங்க, தெளிந்த புத்தி. அவன் வசனம் சொல்லுது, மத்தேயுல வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், சார் லூக்கால வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் பன்றி தவிட்டுக்கிட்ட இருக்கும்போது அவன் புத்தி தெளிவடைந்தான். எப்படி புத்தி தெளிவடைந்தான் தெரியுமா? எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரிகள் இருக்கிறார்கள், அவங்களெல்லாம் திருப்தியாய் சாப்பிடுகிறார்கள், நானும் இங்கே பசியினால் வாடுகிறேனே அப்படின்னு சொல்லி புத்தி தெளிவடைந்து மீண்டும் தன் தகப்பன் வீட்டுக்கு போக திரும்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க, தெளிந்த புத்தி. அப்போ நான் சொல்கிறேன், தெளிந்த புத்தி வந்துருச்சுன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? தகப்பன் வீட்டை ஞாபகம் வந்துருச்சுனாலே தெளிந்த புத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். இத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க. ஆண்டவரை பற்றிய அறிவு வந்துருச்சுனாலே ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார். யார் என்னை விட்டு ஓடி இருந்தாலும், எது என்னை விட்டு போயிருந்தாலும், யார் என்னை ஏமாத்தி இருந்தாலும், யார் எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும், நல்லதே நடக்காம போயிருந்தாலும், என்னை சுற்றி இருந்தவர்களாம் ஒரு தேவைக்காக இருந்தார்கள், எல்லாரும் அந்த தேவை முடிந்தவுடனே ஓடி போனார்கள். என்னிடத்துல இருக்கும் போது இருந்தார்கள், என்னிடத்துல இல்லாத போது என்னை தனிமையில விட்டு ஓடி போய் விட்டார்கள்னு அவன் நினைத்து அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆவதற்கு ஏதோ ஒரு வேலையும் ஒரு வருமானமும் ஒரு எஜமானும் ஒரு சாப்பாடும் உதவி செய்யல.
அவன் தெளிந்த புத்தி உதவி செய்தது. உங்களுக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் தெளிந்த புத்தியை தருகிறார். நீங்கள் நான் வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் தருகிறது தெளிந்த புத்தி. சொல்லுங்க, தெளிந்த புத்தி. பேதுரு சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களா எல்லாம் சொல்லுங்க. நிமிர்ந்து உட்கார்ந்து தெளிந்த புத்தி. சத்தம் சொல்லுங்க, தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி. நான் எங்க இருக்கணும், எங்க இருக்கக்கூடாது, நான் எப்படி விசுவாசிக்கணும், எதை விசுவாசிக்க கூடாது, நான் எதை ஏற்றுக்கொள்ளணும், எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஊரில் இருக்கிற 1000 பேர் 1000 சொல்லிட்டு போயிடுவான். எல்லாத்தையும் ஏற்றுக்கலாமா? எல்லாத்தையும் ஏற்றுக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இருக்கிறீங்களா இல்லையா? ஆமாம். தெளிந்த புத்தி எனக்கு என்னத்தை எதன் அடிப்படையில் வரணும்? கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் எனக்கு தெளிந்த புத்தி வர வேண்டும். போன மாதம் அங்கே அக்கா எம்ஜிஆர் அவங்க வீட்டில் இந்த காஸ்பிள் மீட்டிங்கில் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்தணும். இந்த தலைமுறை சாபம் எல்லாம் முடிந்தது. சொல்லுங்க, தலைமுறை சாபம். தலைமுறை சாபத்தெல்லாம் கர்த்தர் முடிச்சிட்டாரு. இன்னும் எங்கள் மேலே சாபம் இருக்குது, சாபம் இருக்குது, சாபம் இருக்குன்னு பேசுகிற பேச்சை நிறுத்தணும். அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்குறத நிறுத்தணும். இதெல்லாம் பொய், பிசாசுடைய பொய். தலைமுறையா அப்பா தாத்தான்னு சொல்லி அவங்க மேலே இருந்த சாபம் இருக்குது. அதனால தான் எனக்கு பிள்ளை பெற மாட்டேன்து, அதனால தான் எனக்கு உயர முடியல, அதனால தான் இந்த பாவம், அதனால தான் இந்த சாபம்ன்ற இந்த எண்ணங்கள் பிசாசுடைய பொய். இதில் புத்தி தெளிவில்லாத ஆட்கள் மாட்டிக்கிறாங்க. புத்தி தெளிவில்லாத ஆட்கள் மாட்டிக்கிட்டு அவங்க என்ன நம்ப ஆரம்பிச்சுறாங்க, அதையே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை அமைப்பு மாறாததுனால அவர்கள் அப்படிப்பட்ட கேவலமான மோசமான அந்த புத்தியை, அந்த அவநம்பிக்கையை தன் பிள்ளைகளுக்கும் கடத்தி விட்டு போயிடுறாங்க. உனக்கும் நடக்காது, எனக்கும் நடக்காது, எங்கள் அப்பாவுக்கே நடக்கலை, எங்கள் தாத்தாவுக்கே நடக்கலை. இதெல்லாம் பொய். சொல்லுங்க, பொய். பிசாசுடைய பொய். தெளிந்த புத்தி இல்லைன்னா பிசாசுடைய பொய்யை நம்புவார்கள். தெளிந்த புத்தி இல்லைன்னா பிள்ளையா இருக்க வேண்டியவர்கள் அடிமையா இருப்பார்கள். தெளிந்த புத்தி இல்லைன்னா சுதந்திரிக்க வேண்டியவர்கள் அவர்கள் பின்னால ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தெளிந்த புத்தி இல்லாத ஆட்கள் பலவீனமா இருக்கிறார்கள், மனதளவில் தோற்று போயிருக்கார். பேதுரு சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். பகவன் எப்படி சொல்ல, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். அடுத்த வார்த்தை சொல்லுது, விழித்திருங்கள். சொல்லுங்க, விழித்திருங்கள். சொல்லுங்க, விழித்திருங்கள். விழித்திருங்கள்னு அர்த்தம் தெரியுமா? இன்னொரு வார்த்தையில, தமிழ் வார்த்தையில கவனமாயிருங்கள், கவனித்து கொண்டே இருங்கள், விழிப்பாயிருங்கள். சொல்லுங்க, விழிப்பாயிருங்கள். சத்தமாக விழிப்பாயிருங்கள். நிறைய பேருக்கு தெளிந்த புத்தி இல்லைன்னா இருந்தா கூட இந்த விழிப்பு இல்லை. விழிப்புனானது கவனம் இல்லை, ஜாக்கிரதை இல்லை. எல்லாத்துக்கும் அடிமையாடுறாங்க, எல்லாத்தையும் ஈஸியா நம்பிடுறாங்க. விழிப்பா இல்லை, அஜாக்கிரதை. ஏன் தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணும்? ஏன் விழிப்பா இருக்கணும்? ஏனென்றால், வார்த்தையை வாசிங்க, ஏனென்றால் உங்கள் எதிராளி. சொல்லுங்க, உங்கள் எதிராளி. உங்கள் எதிராளி. உங்க எதிராளி வேற யாரும் இல்ல, பிசாசானவன் உங்கள் எதிராளியா இருக்கிறான். யார் எதிராளியா? சொல்ல, பிசாசானவன். சத்தமா சொல்ல, பிசாசானவன். சத்தமா சொல்ல, பிசாசானவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் எதிராளி கண்ணுக்கு புலப்படாத விதத்தில் இருக்கிறான். உங்கள் எதிராளி பக்கத்தில் இருக்கிற ஆள் கிடையாது. உங்கள் எதிராளி உங்கள் டீச்சர் கிடையாது. உங்கள் எதிராளி உங்கள் பாஸ்டர் கிடையாது. உங்கள் எதிராளி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிடையாது. உங்கள் எதிராளி வேற யாரோ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுகலாமோ என்று வகை தேடி ஒரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க எப்போ பலத்த கரத்துக்குள்ள இருந்து வெளியே வருவீங்க, எப்போ ஏற்ற காலத்துக்குள்ள இருந்து வெளியே வருவீங்க, எப்போ நீங்க இந்த விசாரிக்கிறவர்ன்ற அந்த மனநிலையிலிருந்து வெளியே வருவீங்க, எப்போ நீங்க கவலைப்படுவீங்க, எப்போ நீங்க தெளிவில்லாம இருப்பீங்க, எப்போ நீங்க விழிப்பில்லாம இருப்பீங்கன்னு உங்களை அப்படியே விழுகலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். ஹலோ, நீங்க எப்போ கோயில் முடிச்சு வெளியே வருவீங்கன்னா காத்து இல்லை, எப்போ நீங்க விழிப்பில்லாமல் இருப்பீர்கள்னு காத்துக்கிட்டு இருக்கலாம். எப்போ நீங்க தெளிவில்லாமல் இருப்பீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கலாம். சரி, அவனுக்கான வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குது? எங்கெல்லாம் கிடைக்குது? ஹலோ, அவன் நம்மை விழுங்குவதற்கு, அவன் நம்மை எதிராளியாக இருந்து அவன் நம்மளை கர்ஜிக்கிற சிங்கம் போல விழுங்கலாம்னு வகை தேடுவதற்கு அந்த வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குது? ஃபர்ஸ்ட், ஏற்ற காலத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா கிடைச்சிடும். ரெண்டாவது, பலத்த கரத்துக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா கிடைச்சிடும், உங்களுக்கு விழுங்கிடுவான். மூணாவது, அவர் விசாரிக்கிறவர்
என்கிற அந்த விசுவாசத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா அவனுக்கு வாய்ப்பை கொடுக்குறீங்க. நான்காவது, கவலைப்பட்டீங்கன்னா போச்சு, அவங்கள விழுங்கிடுவான். கவலைப்பட வச்சு உங்களை சாகடிச்சிருவான். எதிராளியினுடைய தந்திரம் இது, கவலை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிறைய பேர் இருப்பாங்க, மனுஷர்கள் எப்படி இருக்காங்க, நீங்கள் நல்லா சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா போதும், அவங்களுக்கு பொறுக்காது. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை அவங்க மூஞ்சி அந்த உம்னா மூஞ்சி மாதிரியே இருக்கணும், அப்படியே இஞ்சி தின குரங்கு மாதிரியே அப்படியே ஒரு மாதிரியே சோகமாகவே இருக்கணும். நீங்கள் சோகமாகவே இருந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு வெரி குட், இப்படி தான் இருக்கணும் அப்படின்வாங்க. நீங்கள் கொஞ்சம் சிரிச்சிருங்க, அவ்வளோதான், என்னாச்சு எப்படி என்ன இந்த சந்தோஷம் அப்படின்வாங்க. பிசாசு அப்படி தான், நீங்கள் கவலையிலேயே இருக்கணும். ஹலோ, எப்படியே இருக்கணும்? கவலையிலேயே இருக்கணும். பாட்டு பாடும்போது எப்படி பாடணும்? கவலையிலேயே பாடணும். யார் என்னை கைவிட்டான், கவலையிலே பாடணும். பிசாசு வெரி குட் இப்படியே தான் பாடுங்கன்னு. ஆமென். ஆனால் கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம் ஒரு விதமான ஆராதனை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? மன மகிழ்ச்சி ஒரு விதமான ஆராதனை. நீ பாட்டே பாடலைன்னா கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அது பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறத பற்றி பேசலை. பாட்டே பாடலைன்னா கூட கர்த்தர் செய்த நன்மைகளை நெண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமா. ஆமென். நான் ஒரு கோயிலுக்கு போனேன். அந்த கோயிலில் 2 பேர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சிரிப்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக, பாட்டு பாடி ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, சத்தமாக சிரிக்கிறாங்க. 2 பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு விதமான ஆராதனை. ஆமென். அதுக்காக பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறதெல்லாம் வெளியே தெரியும், வேணும்னே சிரிக்கிறாங்க, இந்த ஆளுகள்லாம் மோசமான ஆளுகள் தெரியும். ஆனால் ஆராதனை என்பது கர்த்தரை எண்ணி பார்த்து சிரிப்பது. ஆமென். ஆனால் ஆராதனை சிரிப்புன்னு ஒன்று இருக்குது. ஆமென். ஆராதனை சிரிப்புன்னா நானே நிறைய சந்தோஷமாக இருந்திருக்கேன். ஆராதனை இந்த கான்ஃபரன்ஸ் டைம்லாம் முன்னால் நின்று கைகளை உயர்த்தி, ஆண்டவர் நீ எவ்வளோ நல்லவர், எவ்வளோ சிறப்பாக எல்லாத்தையும் செய்கிறீர்கள், ஆமாவா இல்லையா? ஆமென். கர்த்தருக்கு கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கும். இந்த ஆராதனை என்பது இப்படியெல்லாம் பண்ணலாம். ஆராதனை என்பது பாட்டு பண்ணால் மட்டும் இல்லை, கைத்தட்டி குதித்து உருண்டு புரண்டா மட்டும் இல்லை. ஆராதனை என்பது அப்படி நீங்கள் நின்று கர்த்தரை நினச்சி பார்க்குறதுல வர்ற ஒரு கண்ணீரே ஒரு ஆராதனை. ஆனந்த கண்ணீர் வருது, நன்றி கண்ணீர் வருது. ஐயோ, இதுவரை எவ்வளோ அற்புதமாக நடத்தினேன், இனிமேல் எவ்வளோ நடத்த வல்லவராக இருக்கிறேன்னு நம்ம உயிரோடு இருந்து அந்த ஆண்டுக்கு செலுத்துகிற ஆராதனை அப்படிப்பட்ட ஆராதனை. இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமென். நீங்கள் எப்போ கவலைப்படுறீங்களோ அப்போ பிசாசு உங்களை விழுங்குவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அதான் வாய்ப்பு. ஆமாவா இல்லையா? கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எதிராளி ஒருத்தர் இருக்கிறான், அவன் சுத்திக்கிட்டே வரான், வகை தேடிக்கிட்டே இருக்கிறான், வாய்ப்பை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீ கவலைப்பட்டீங்கன்னா பிடிச்சிருவான். உங்களை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறான்னு விசுவாசிக்காம போயிட்டீங்கன்னா பிடிச்சிருவான். ஏற்ற காலத்தை விட்டு வேகமா ஓட பார்த்தீங்கன்னா பிடிச்சுக்குவான். அவர் பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இல்லாம, கீழ்ப்படிதல் இல்லாம நீங்க வேற ஏதாவது பண்ண பார்த்தீங்கன்னா பிடிச்சுக்குவான். எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சொல்லுங்க, சுற்றி திரிகிறான். ஏதோ ஒரு இடத்துல இல்லை, சுத்திக்கிட்டே வரான். அவங்க பின்னாலேயே வரான். சொல்லுங்க, என் பின்னாலேயே ஒருத்தன் வரான். ஆமா, இது ஞாபகத்திலே இருக்கணும். ஆமென். சொல்லுங்க, பின்னாலேயே ஒருத்தன் வரான். அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். கண்ணுக்கு தெரியாத 2 பேர் பின்னாலே வராங்க. ஒன்று தேவன், இன்னொன்று பிசாசு. ஆமென். அத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அடுத்த வார்த்தை பாருங்க, இந்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம் அப்புறம் சொல்றாரு பேதுரு, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து. சொல்லுங்க, எதிராளிக்கு எதிர்த்து நிற்கணும். சொல்லுங்க, எதிராளிக்கு எதிர்த்து நிற்கணும். ஆமா, எப்படி எதிர்த்து நிற்பது? விசுவாசத்தில் உறுதியா இருந்து. எப்படி எதிர்த்து நிற்கணும்? விசுவாசத்தில் உறுதியா இருந்து. சொன்ன எப்படி எதிர்த்து நிற்கணும்? விசுவாசத்தில் உறுதியா இருந்து. சொன்ன விசுவாசத்தில் ஸ்ட்ராங் ஃபெய்த், ஃபெய்த்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன விசுவாசம்? என்னை விசாரிக்கிறவர் ஒரு இருக்கிறார், நான் கவலைப்பட மாட்டேன்.
எனக்கு உதவி செய்கிற ஒருத்தர் இருக்கிறார். எவ்வளவு நாச மோசங்கள், எவ்வளவு அவமானங்கள், நிந்தனைகள், எவ்வளவு பேர் என்னை விட்டு ஓடி போனாலும், எவ்வளவு தோல்விகள் துரோகங்கள் எனக்கு நடந்தாலும், யார் நான் மேல வரக்கூடாது என்று கண்களும் கட்டிக்கிட்டு காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும், என்னை ஏற்ற காலத்தில் உயர்த்தக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும். கையை தட்ட மாட்டேன்றீங்க, அதுல உறுதியா இருக்க வேண்டும். எதிர்த்து நிற்பதுனா அப்படிதான், பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதுனா அப்படிதான் பிரதர். அவனுக்கு எதிர்த்து நிற்க என்ன, எங்க ஆளை தேடணும், எங்கடா எதிர்த்து நிற்க இல்ல, இந்த மனதில் எதிர்த்து நிற்க வேண்டும், உள்ளத்தில் எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார்? எல்லாம் எழுப்பி நில்லுங்க பாப்போம், சொல்லுங்க. கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார்? கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் என்னை பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் என் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நான் போகிற இடங்கள்லாம் கூட வருகிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுகிறார். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் விசாரிக்கிறவரா இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் விசாரிக்கிறவரா, கர்த்தருக்கு தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார். கவலைப்படும் போது எதிராளிக்கு எதிர்த்து நிற்க முடியாம போயிருக்கீங்க, விசுவாசத்துல உறுதி இல்லாம இருக்கிறீங்க. கவலைப்படக்கூடாது, கைக்குள்ள இருந்து வெளியே வர பார்க்க கூடாது. சொல்லுங்க, கர்த்தர் கரம் என் மேல இருக்குது, கடுகளவும் பயம் இல்லை. சொல்லுங்க, என் மேல கர்த்தருடைய கரம் இருக்கிறது, என் உள்ளத்துல கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறது கடவுளுடைய வார்த்தை. சொல்லுங்க, கடவுளுடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன். அவர் என்ன விசாரிக்கிறவர். சொல்லுங்க, அவர் என்ன விசாரிக்கிறவர், அவர் விசாரிக்கிறவர், அவர் என் தேவைகளை சந்திக்கிறவர். அவர் எனக்கு ஏற்ற காலத்துல எல்லாவற்றையும் அதன் நேரத்தில் செய்து முடித்திருக்கிறார். I don't care about anything. எதை குறிச்சும் நான் கவலைப்படல. சொல்லுங்க, எதை குறிச்சு கவலைப்படல. பிசாசு எழுத்து நிற்கிறது எப்படிங்க? விசுவாசத்தில் உறுதியா இருந்து. சொல்லுங்க, விசுவாசத்தில் உறுதியா இருந்து, விசுவாசத்தில் உறுதியா இருந்து. சொல்லுங்க, விசுவாசத்தில் உறுதியா இருந்து. விசுவாசத்துல உறுதி, உறுதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி அப்படி இப்படி ஆடக்கூடாது, விசுவாசத்துல நகரக்கூடாது. விசுவாசத்துல மாத்திரம் நம்மளை ஷேக் பண்ணக்கூடாது. பிசாசு யாரும் எதுவும் ஷேக் பண்ணக்கூடாது. யோசேப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். நான் உயர்வேன் 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 உயர்வேன், எகிப்தில் அதிபதி ஆவேன், அம்பானி ஆவேன். அம்பானி என்ன அம்பானி ஆகுறது, அதை விட மேல ஆவேன். எத்தனை பேர் ஆவேன்னு சொன்னீங்க? சொல்லுங்க, உயர்வேன், மேல வருவேன். விசுவாசத்துல உறுதினா அந்த மாதிரி உறுதி, ஸ்ட்ராங்னா அந்த மாதிரி ஸ்ட்ராங். காத்தடிச்சாலும், மழை பெஞ்சாலும், புயல் அடிச்சாலும் அது என்ன ஒன்றும் பண்ணாது, ஏன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். எவ்வளவு பெரிய காரியங்கள் வந்தாலும் அது ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க, ஒன்று ஸ்ட்ராங்கா, ஃபெய்த்தில் ஸ்ட்ராங், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், விசுவாசத்தில் உறுதியாக. அவனோட சேர்ந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாரு. அவிசுவாசம் அவன் ஜெயிக்கிறதுக்கு வழிவகுத்துரும். விசுவாசம் அவனை நீங்க ஜெயிக்கிறதுக்கு வழிவகுக்கும். இருக்கிறீங்களா? உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள், இதுதான் பாடுன்ற. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கக்கூடாதபடிக்கு வர்ற அந்த அவிசுவாசம் தான் பாடு. அவிசுவாச வாழ்க்கை தான் பாடு, அவநம்பிக்கையின் வாழ்க்கை தான் பாடு. நிறைய பேர் அப்படி நிறைவேறி இருக்கு. நிறைய பேர் அதனாலேயே பாடு அனுபவிச்சாங்க. அவிசுவாசம், பயம், சந்தேகம், இதுதாங்க நமக்கு பாடு. இதுதான் நம்மளை பின்வாங்க வைக்குது. இதுதான் நமக்கு பிசாசு ஜெயிப்பதற்கு வழியை உண்டாக்கிறது. சொல்லுங்க, அவிசுவாசப்படக்கூடாது. பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க, அவிசுவாசப்படக்கூடாது, அவநம்பிக்கை வரக்கூடாது. சொல்லுங்க, இருமணம் வரக்கூடாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கும், விசுவாசத்தில் உறுதியா இருக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய பிரசங்கியாளர்களே அவிசுவாசத்தை போதிக்கிறாங்க, பயத்தை போதிக்கிறாங்க. உன் குடும்பத்தில் விரிசல் விழுதுன்றாங்க, உனக்கு 3 சோதனை இருக்குன்றாங்க. என்ன மாதிரி பிசாசு பிடிச்சவங்களா இருக்காங்க? பிசாசு சொல்லுங்க, என் குடும்பத்தில் விரிசல் இல்லை, ஆமாம் நான் பலவீனமானவன் இல்லை, 3 சோதனை இல்லை 30 சோதனை நான் ஜெயிப்பேன். ஏற்கனவே எத்தனையோ மலையை தாண்டியாச்சு, இது என்ன பெரிய மலை? எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுங்க? 7 மலையும் தாண்டியாச்சு, அண்ணாமலையும் தாண்டியாச்சு, எந்த மலையும் இப்போ எனக்கு முன்னால் இல்லை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கார். பிசாசு பிடிச்ச ஆட்கள் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அலையிறாங்க. அதெல்லாம் நம்பக்கூடாது. விசுவாசத்தில் உறுதி. சொல்லுங்க, விசுவாசத்தில் உறுதி. ஆமாம், விசுவாச பற்றிய விஷயத்தில் பெரிய, அதாவது அப்படி கண்ணாமொழி பிதுங்கிற மாதிரி அவனை
ஓட விடணும். சொன்னாங்க ஓட விடணும். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல, கெர்ச்சிக்கிற சிங்கம் சொன்னாங்க, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்யறான்? விழுங்கலாம்னு. இங்க பாருங்க, கெர்ச்சிக்கிற சிங்கம் விழுங்கலாம்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? கெர்ச்சிக்கிற சிங்கம், கெர்ச்சிக்கிறது எப்படி நமக்கு தெரியும்? கெர்ச்சிக்கிறது எப்படி தெரியும் நமக்கு? சவுண்ட்ல தெரியும், கேட்டா தெரியும். கெர்ச்சிக்கிறது சிங்கம் தானா அப்படின்றது எப்படி தெரியும்? பார்த்தா தெரியும். கரெக்டா? பிசாசு நமக்கு வச்சிருக்கிற மிக 2 முக்கியமான டெம்டேஷன் என்ன தெரியுமா? கேட்கறதுலையும் பார்க்கறதுலையும் வச்சிருக்கிறான். கேட்கறதுலையும். இங்க பாருங்க, இப்போ வந்து பிரெயின் குட்டி ஒரு சவுண்ட் விடுவா, அது சிங்கமா பூனையான்னு சொல்லுங்க. பிரெயின் ஒரு சவுண்ட். சரி, யாராவது ஒரு சவுண்ட் விடுங்க. இது சிங்கமா பூனையா? எப்படி சொல்றீங்க? சவுண்டை வச்சு சொல்றீங்க, சவுண்டை வச்சு சொல்றீங்க. ஆமாவா இல்லையா? ஆனா நேரில் பார்த்து சொல்லுங்க, அது யாரு? செல்வியம்மா. சவுண்டை வச்சு நீங்க பூனைன்னு சொல்றீங்க, நேரில் பார்த்தா ஒரு ஆள் இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்? கெர்ச்சிக்கிறது சவுண்டை வச்சு நாம நம்பிடுறோம். ஆனா கெர்ச்சிக்கிறது சிங்கம் இல்ல, சிங்கம் போல. ஹலோ, கெர்ச்சிக்கிறத வச்சு நாம சிங்கம்னு சொல்றோம், சவுண்ட வச்சு பூனைன்னு சொல்றோம். ஆனா செல்வியம்மா பூனை போல சவுண்ட் விட்டுருக்காங்க. பிசாசு சிங்கம் இல்ல, சிங்கம் போல. அது எப்பதான் தெரியும்? பார்த்தாதான் தெரியும். அவன் சிங்கம் இல்ல, அவன் சிங்கம் போல அப்படின்னா. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, அவன் சிங்கம்னா கடிச்சு சாப்பிட பார்ப்பான், அவன் சிங்கம் இல்ல, சிங்கம் போல. அதனாலதான் விழுங்க பார்க்கறான். பல்லு இல்லை அவனுக்கு, பார்த்தாதான் தெரியும். அவனுக்கு பல்லு கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ யூதராஜ சிங்கம் ஒருத்தர் இருக்கும்போது இவன் சிங்கம் மாதிரி ஆக்ட் பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா? விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களா இருங்கள். அவன் சிங்கம் கிடையாது, அந்த மாதிரி அவன் ஆக்ட் பண்ணிட்டு அலையறான். பூனை மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அலையறான், சிங்கம் மாதிரி கர்ஜித்துக்கிட்டு அலையறான். நம்ம சவுண்டை வச்சு ஏமாந்துடுறோம். சவுண்டு விடுறான். அவனுக்கு நிறைய மிமிகிரி தெரியும் போட்டிருக்கு. சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிற சவுண்டு விட்ட உடனே சார் சிங்கம் வருது சார்ன்றான். கடைசியில் வந்து பார்த்தா பொக்க வாய் கிளம்ப வந்து நிற்கிறான். விழுங்கலாம்னு. அதனால தான் பேதுரு சொல்ல, எதிர்த்து நில்லுங்க. சொல்லுங்க, எதிர்த்து நில்லுங்க. அது வந்து பின்வாங்கி போயிடும், அவன் பின்வாங்கி போயிடுவான். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அது சிங்கம் கிடையாது. கேட்கறத வச்சு நம்பாதீங்க, பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது சிங்கம் இல்லை, அது ஒண்ணுமே இல்லை. யோவான்ல ஏசு சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. நீங்க நல்லா உன்னிப்பா முன்னால போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பாம்பு செத்து கிடக்குன்னு தெரியும், சிங்கம் பல்ல புடுங்கிருக்குன்னு தெரியும், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது போகும்னு தெரியும். நல்லா பாருங்க. அதுதான் பேர் சொன்ன, தெளிந்த புத்தி உள்ளவர்களா பார்க்கறதுக்கு கண்ணு 50% தான் தேவை. ஆனா கரெக்டா பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 100% தெளிந்த புத்தி தேவை. தெளிந்த புத்தியோட பார்க்கணும். சொல்லுங்க, தெளிந்த புத்தியோட பார்க்கணும். கண்ணு திறந்திருக்கு நிறைய பேருக்கு, ஆனா மனக்கண் திறக்காம இருக்குது. அந்த மனக்கண் திறக்க வேண்டும். பிசாசு நிறைய பேருடைய வாயில உட்காந்துக்கிட்டு தீர்க்க தரிசனம்ன்ற பேர்ல என்னென்னோ பேசிக்கிட்டு அலையறான். குடும்பம் பிரிஞ்சிருன்றான், வாழ்க்கை நாசமாயிருன்றான், என்னென்னோ பேசிட்டு அலையறான். நான் சொல்றேன், தெளிந்த புத்தி உள்ளவர்களுக்கு தெரியும் இது பொய், இது சிங்கம் இல்லை, இது சிங்கம் போல. இது வந்து கர்ஜிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுது, மிமிக்ரி பண்ணுது, இது கிடையாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சொல்றதுக்கு நிறைய இருக்குது. கைகளை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொன்ன, விசுவாசத்தில் உறுதியை வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு தாழ்ச்சி இல்லை.
எது என்னை விட்டு போனாலும், எது இல்லாமல் போனாலும், எது தோல்வியை கொடுத்தாலும், எது எனக்கு அவமானமாய் நிந்தனையாய் மாறினாலும், யார் என் கூட இருக்கும்போது இருந்தாலும் இல்லாத போது ஓடி போனாலும், கர்த்தர் எனக்கு விசாரிக்கிறவர், கர்த்தர் என் தலைவர், கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். He is my source. அவர் என்னுடைய ஆதாரம். ஏங்க நான் சொல்ற மாதிரியே நீங்களும் சொல்லணும். அப்போ இப்போ பேசணும், எல்லாம் வாயை திறந்து பேசுங்க பாப்பா. 2 கரங்களை உயர்த்தி பேசுங்க. நீர் என் ஆதாரம், நீர் எனக்கு போதுமானவர், நீர் எனக்கு ஞானம் தருகிறவர், நீர் என உயர்த்துகிறவர், நல்லா நீர் என பலப்படுத்துகிறவர். உமக்கு முன்பாக மறைவானது என்று ஒன்றுமே இல்லை. நான் உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன். நீர் எனக்கு என்னோடு இருக்கிறதை நான் கண்களால் காண்கிறேன். நீர் எல்லா சூழ்நிலையிலும் என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறதை நான் காண்கிறேன். என் கவலைகளை எல்லாம் விசுவாசித்து நான் பேசுகிறதின் மூலமாக அவைகளை ஒன்றுமில்லாமல் பண்ணுகிறேன். எனக்கு எதிராளியாகிய பிசாசு என் வாழ்க்கையில ஒன்றையும் செய்ய முடியாது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒன்றையும் செய்ய முடியாது. என் சந்ததியின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம், என் சந்தானத்தின் மேல் உம்முடைய ஆவி இருக்கிறது. கைகளை தட்டி ஆவில நிரம்பி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு ஒரு குறைவும் இல்லை. நான் பலவீனன் அல்ல. என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். நான் தீர்க்காயுள்ளவனாய் வாழ்வேன். நினைச்சதெல்லாம் நடக்கும். ஏற்ற காலம் இருக்கிறது. உயர்வேன், பலத்த கரத்திற்குள் இருப்பேன். பெரிய நம்பிக்கை வருது பாருங்க, பெரிய விசுவாசம் வருது, நிமிர்ந்து ஜீவிக்கக்கூடிய ஒரு பெரிய தைரியம் வருது. எதை நம்பணும் எதை நம்பக்கூடாது தெளிந்த புத்தி இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, வாழ்க்கையில் வீட்டில் 4 பேர் மத்தியில் விசுவாசத்தை மட்டுமே பேச வேண்டும். இதன் பேர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ ராபா ஷக்காபா ராபா ராபா. பக்கத்து கைப்பிடிச்சு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜோங்க. எல்லாரும் பக்கத்து கைப்பிடிங்க. உங்களுக்குள்ளே இருக்க அந்த விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளே போட்டோம். உங்களுக்குள்ளே இருக்க அந்த நம்பிக்கை பிள்ளைகளுக்குள்ளே போட்டோம். வேதம் சொல்கிறது என்ன பாருங்க, தீமோத்தேயுவை பார்த்து அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், தீமோத்தேயுவே உனக்குள்ளே வந்த விசுவாசம் உன் அம்மாவுக்குள்ளே இருந்து வந்த விசுவாசம், அவங்க அம்மாவுக்குள்ளே வந்த விசுவாசம், தீமோத்தேயு உன் பாட்டிக்குள்ளே இருந்த விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, பேத்தி இருக்கிறா, 2 பேத்தி இருக்காங்க, மகள் இல்லை. இப்படி சொல்கிறேன். இப்போ அம்மாவுடைய மகள், அம்மா மகளுடைய பிள்ளைன்னு வைங்க. இந்த பிள்ளைக்குள்ளே வந்து விசுவாசம் யார்கிட்ட வந்துச்சான்? மகளுக்குள்ளே வந்த விசுவாசம் யார்கிட்ட வந்துச்சான்? பாட்டிக்குள்ள. விசுவாசம் கடத்தப்பட வேண்டும். விசுவாசம் கடத்தப்பட வேண்டும். சொல்லுங்க, கடத்தப்படுகிறது. ஆமாம், விசுவாசத்தில் உறுதியாக இருப்பது நான் விசுவாசம் கடத்தப்படுகிறது. ரேகாபா லபா ரபோ ஷபா. கைகளை பிடிச்சு ஜெபம் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளே கடத்தப்படுது. கைகளை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் கடத்தப்படுங்க. கடத்துங்கள், உங்கள் விசுவாசத்தை கடத்துங்க. ஒருவேளை நீ கடத்தும் போது அவிசுவாசம் பயம் இருந்தால் ஓடி போகும். ரீமா ஷக்கலா தியாராபா லாபாரா ஓ ராபா ஷிகாபா லாபாரா ஓ ரீமா லாபாரா லாபா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். அற்புதமான நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம், நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் பிரதிபலிக்கட்டும், பிரஸ்தாபப்படுத்தட்டும். எங்கள் எதிராளி சோர்ந்து போகட்டும், அவன் ஒன்றுமில்லாமல் போகட்டும். எங்களுக்கு என்று ஒரு ஏற்ற காலம், எங்களை உயர்த்துகிற ஒரு பலத்த கரம், எங்களை விசாரிக்கிற ஒருவர், எங்களுடைய விசுவாசத்தை எல்லாம் உறுதிப்படுத்தி உயர்த்தி கவலையெல்லாம் நீக்கி போடுகிற ஒருவர், தெளிந்த புத்தியும் விழிப்பையும் தருகிற ஒருவர் எங்களுக்கு இருக்கிறபடியால் எங்கள் வாழ்க்கையில் எந்த தீமையும் அணுகாது, எந்த குறையும் இருக்காது. நாங்கள் நன்றாக இருப்போம். இந்த அறிக்கை செய்கிறோம். தெளிந்த புத்தி இருந்தாலே போதும், அனலைஸ் பண்ணிடலாம். எதை ஏற்றுக்கணும், எதை ஏற்றக்கூடாது, எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது அப்படின்றத அனலைஸ் பண்ணிடலாம். அந்த அந்த பக்குவம் முதிர்ச்சியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறீர்கள். அந்த ஆவியும் அந்த அபிஷேகமும் எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தோத்திரம். மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைகளை கட்டி ஹல்லேலூயா. நல்ல கைகளை கட்டி ஆண்டவரே உயர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.